புதினா குருமா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், தக்காளி 1, வேக வச்ச காய்கறிகள் 1 கப், நான் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன், புதினா 1 கொத்து, தேங்காய் கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், முந்திரி 10, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன். முதல்ல அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். எதெல்லாம் வறுக்கணுமோ அதெல்லாம் வறுத்து மசாலா மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு குழுக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல சோம்பு, முந்திரி, பொட்டுக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். லைட்டாக எண்ணெயில் வறுபட்ட உடனே அதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2 அதையும் ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக வதங்கட்டும். ஒரு கொத்து புதினாவை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி வேக வச்ச காய்கறி மட்டும் இருக்கட்டும். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டேன். அது பொரிஞ்ச உடனே நான் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறேன். நான் காய்கறி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும், அதனால் நான் உப்பு எப்பவுமே ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வதங்கினோடனே நம்ம காய்கறியை வேக வச்ச காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் காய்கறி அளவாக தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த தண்ணியை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த குருமா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்கறியும் வேக வச்சுட்டேன், மசாலாவும் வறுத்துட்டேன். அதனால் சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், குருமா ரெடி ஆயிரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா முந்திரி பொட்டுக்கடலை எல்லாம் போட்டனால கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கலாம். இந்த உடனே உங்களுக்கு திக்னஸ் நல்லா கிடைக்கும். பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான புதினா குருமா ரெடி.